நெட்ஃப்ளிக்ஸ்ல மாதவன் தரப்பிலிருந்து வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி ரோம்காம் டிராமாவான ஆப் ஜைசா கோய் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்டை படமாக்கியிருக்கிறாங்க. அதுல படத்துல மாதவனுக்கு 42 வயசாகுது. ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறாப்ல. இந்த சான்ஸ்கிரிட் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சரா இருக்கிறாரு. இப்படி ஹீரோவோட வாழ்க்கை தனிமையில போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு டேட்டிங் ஆப்பை சஜஸ்ட் பண்றாங்க. நைட்டு 12 மணிக்கு மேல அந்த மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆப். அதுல பேசி தனியா பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு வரன் வருது. ஹீரோயினும் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறாங்க. 32 வயசு இன்னமும் கல்யாணம் ஆகல அப்படிங்கறதுனால பேசி பழகி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது. ஆனா நிச்சயதார்த்தத்துல ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறாங்க. அந்த ட்விஸ்டுக்கு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு போக, இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா அப்படிங்கறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டா மாதவனோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே யோசிக்காம ட்ரை பண்ணலாம். அந்த ஷைனஸ், அந்த 42 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கல்யாணம் ஆகல அப்படிங்கிற அந்த ஷைனஸ் அப்படி படம் முன்னால கொண்டு இறக்கியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே நல்ல ஜாலியா ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா என்னடா பாத்தீங்கன்னா ஒரு லோ மொமெண்ட்ஸ் கூட இல்லாம அப்படியே நீடா அப்படியே போயிருமோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அந்த கதையே மாறுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸுமே நல்ல எஃபெக்டிவான ஒரு மெசேஜை கண்டிப்பா பேசுறாங்க. என்ன கேட்டா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தாண்டி இந்த படத்துல நிறைய சாங்ஸ் வருங்க. அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா எல்லா சாங்ஸுமே ஹிந்திலேயே வருது. அது ஒரு பிளஸ்ஸா தான் பாக்குறேன். தமிழ் டப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு வைபா இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல ஒரு நல்ல படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாதவனுக்காகவே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.